ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு ஆப்பிள் மில்க் ஷர்பத் தான் பார்க்குறீங்க. ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன். இது 4 டேபிள் ஸ்பூன் கணக்கு வந்துச்சு. எவ்வளோ நம்ம சீனி எடுக்கிறோமோ அதுக்கு கரெக்டாக ஈக்குவலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிரப் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த ஷர்பத்துக்கு தண்ணியும் சீனி நல்லா சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும். இது மாதிரி கிளறி விட்டுட்டுறீங்க. நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஷர்பத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட எல்லோ ஃபுட் கலர் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூனை விட குறைவாகவே எல்லோ ஃபுட் கலரையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இந்த சிரப்பை கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர்ற மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஷர்பத்துக்கு மெயினானதே இதுதான், இந்த ப்ராசஸ் தான். ஸோ இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். ஓரமாக வச்சிடலாம் மூடி போட்டுட்டு. அதோட இன்னொரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் அரை லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஷர்பத்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாலை நல்லா காய வச்சுக்கலாம். அதோட குங்குமம் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பால் நல்லா கொலன்னு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சர்பத். இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்ட பின்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. அதோட எந்த பவுலில் சர்விங் பவுல் இருக்கோ அதில் இந்த சிரப் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்த பாலையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஆப்பிள், அந்த ஆப்பிளோட தோலை மேலே சீச்சிட்டு கிரேட்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி பெரிய துருவுற இதில் துருவிக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்லை குழந்தைங்க ஆப்பிள் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த ஆப்பிள் மில்க் ஷேக்கை அவ்வளோ விருப்பமாக குடிப்பாங்க. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இப்போ என்ன செய்யலான்னா, இது பாதாம் பிஸ்னை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 2 பாதாம் பிஸ்னை தான் எடுத்துக்கிட்டேன். அதில் அவ்வளோ அழகாக வந்துடும். அதோட சப்ஜா சீட்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அந்த வெயில் காலத்துக்கு நல்லா கூலிங்காக குடிங்க. இஃப்தார் டைமுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நோம்பு வச்சிட்ட பின்னாடி நல்லா சில்லுன்னு குடித்தோம்னா நல்லா ரொம்ப இதமாக இருக்கும் உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ கொஞ்சமாவது பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். டாடா, பை பாய்.